வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்றதுக்காக நான் நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது குட்டி குட்டி கருவாடு. பெரிய கருவாடா இருந்ததுன்னா நீங்க ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தலை, வால், குடல் பகுதி இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். குட்டி கருவாடுன்ற போது நீங்கள் வந்துட்டு முன்னாடி இந்த தலை, வாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அது வந்து பிஞ்சிட்டு குட்டி குட்டியாக பிஞ்சு வராமல் ஓரளவுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே நமக்கு கிடைக்கும். இல்லைனா பொடி பொடியாக உதிர்ந்துடும். ஊற வச்சு அதுக்கப்புறம் தலையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கருவாடை நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் க்ளீன் பண்ணும்போது அதோட உப்பு எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ சுத்தமாக அதில் உப்பே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் வந்து உப்பை இதில் கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 15லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கருவாடு ஊறிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கருகிடாமல் மெதுவாக கிளறிட்டு, வேகமாக கிளறினோம்னா உடஞ்சிடும். அதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. இப்போ மெதுவாக கிளறிவிட்டு இதை நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு இந்த கருவாடோட ஃப்ரை வாசனை. இதில் வந்து கொஞ்சம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சீக்கிரமே இது வந்து குக் ஆகிடும். ஒரு 5 to 7-8 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட நெத்திலி கருவாடு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நெத்திலி கருவாடு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.